டைமில் அங்கே இருப்பார். அதுக்காகவே நாங்கள் வந்து அவர் 11 மணி சொல்லிட்டா மேக்ஸிமம் ஒரு 10:30க்கெலாம் நாங்கள் போயிடுவோம். அவ்வளோ சின்சியராக அந்த டைமை கீப்பப் பண்ணுற ஒரு டைரக்டர். ரொம்ப சின்சியராக இருப்பார். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபோனை பார்த்தா முதல் காலை வணக்கம் அவரோட பழக்கத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு ஆச்சரியம் எனக்கு. ரொம்ப நன்றி சார், உங்களோட பயணத்தில் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கவுண்டமணி சார் பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் அவரோட ரசிகன் சொல்கிறத விட எனக்கு விவரமே தெரியாமல் ஒருத்தரை பிடிக்கும் தெரியுமா? அப்படி பிடிச்ச நபர்களில் கவுண்டமணி சாரும் ஒருத்தர். அவருக்கு நான் வந்து நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் நான் வந்து சோகமாக இருக்கும்போதோ இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைச்சாலோ அவருடைய வீடியோக்கள் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட படத்தில் ஒரு ஓரமாக நம்ம பேர் இருக்கிறதுல எனக்கு எங்கள் ஊருக்காரங்க என்ன பார்த்தாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டமணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மேடையில் பாக்கியராஜ் சாரும் அவரும் சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காது. நிறைய மேடை நான் இருக்கிற மேடைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பாக்கியராஜ் சார் வந்து அவரை பற்றி நிறைய சொல்லும்போது இந்த ஸ்டேஜில் 2 பேரையும் நான் ஒன்றா பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பி. வாசு சார், அவரோட படம் மன்னன் படம்லாம் பிளாக் பஸ்டர், அந்த காமெடிக்காக வேற லெவல். அதே மாதிரி எனக்கு நான் நேசிக்கிற சினேகண்ணன் அவரோடையும் நான் வந்து என்னோட பேர் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆகும் நம்புறேன். கண்டிப்பாக வெற்றி படம். நீங்கள் கண்டிப்பாக அதனுடைய ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உங்களோட விஷுவல்ஸ்